18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல இன்னைக்கும் ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் வஞ்சம் இருக்காது. தர்பாரை தொடங்கிடலாமா? செஸ் ஒலிம்பியாட்டு காரேசை தொடர்ந்து சென்னையில் ட்ரையத்லான் போட்டி நடத்தியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட வீரர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து பங்கேற்றிருக்கிறாங்க. நீச்சல் போட்டி, சைக்கிளிங்னு சும்மா பட்டையை கிளப்பியிருக்கிறாங்க. ஏ இங்கே தெலுங்கானாவில் போக்குவரத்து போலீஸார்கிட்ட பணம் கொடுத்து போதும் ஆயிடுச்சுன்னு விரக்தி அடைந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு நேராக வண்டியை விட்டு லாரி மேலே ஏறி தற்கொலை முயற்சி நடத்தியிருக்கிறார். நாங்கள் எவ்வளோ ஆசையாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம், மனுலாம் கொடுக்க தயாராக வந்திருக்கிறோம், நீங்கள் இப்படி சந்திக்கலைன்னா எப்படி அப்படின்னு கோபம் அடைஞ்ச மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பீகாரில் முதலமைச்சரை பார்க்க முடியாத விரக்தியில் அங்கிருந்து பூந்தொட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பீகாரில் இப்படி பூந்தொட்டியெல்லாம் எடுத்துட்டு போக, உத்தரப்பிரதேசத்தில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த கோழிலாம் ஏற்றிட்டு லாரி ஒன்று போயிருக்கு. திடீர்னு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் யாராச்சும் வந்து காப்பாத்துங்களேன் அப்படின்னு டிரைவர் கத்திக்கிட்டு இருக்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கோழி அலையக்க தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகிறது, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறது, அதெல்லாம் ஓரமாக வைங்க. இந்த அமைச்சர் ஆகிறது, பிரதமர் ஆகிறது, முதலமைச்சர், இதுக்கெல்லாம் ஒரு தேர்வு வைங்க. தேர்வு வச்சு எல்லாரையும் எக்ஸாம் எழுத வைப்போம். யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ மதிப்பெண் அடிப்படையில் பதவி கொடுப்போம். இப்படி ஒன்று கொண்டு வந்தா இங்கே யாராச்சும் பதவிக்கு வர முடியுமா அப்படின்னு அண்ணன் கேள்வி. யார் பாது அண்ணன் உங்களுக்கும் பொருந்துமான்னு கேட்கறது. அண்ணன் சொல்றாருன்னா அவருக்கும் தான். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன், அது பிரச்சனை இல்லை. நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன், அது பிரச்சனை இல்லை. ஆனா அதிகாரத்துக்கு அமைச்சரவையில் வந்து அமைச்சராகி ஆளுமை செலுத்தணும், நிர்வாகம் செய்யணும்னா அதுக்கு ஒரு தேர்வு ஒரு தேர்வு. உலக இலக்கியம், வரலாறு, பொருளாதாரம், வேளாண்மை, சூழியல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடத்திட்டமா வச்சு இதை படிச்சு ஒரு தேர்வை வச்சு அதுல தேர்ச்சி பெற்றவன் அதிக மதிப்பெண் வாங்குறவன் பிரதமர். என்ன அதிக இது பண்றவன் உள்துறை அமைச்சர் அதிகமா வர்றதா அப்படி வச்சா யாராவது இந்த நாட்டுல இப்ப இருக்கிறவங்களுக்கு தலைவராக தகுதி வந்துருமான்னு பாருங்க. அப்படி ஒரு முறை வந்தா அறிவார்ந்த தலைமையை நாட்டுக்கு வந்துடும், மக்கள் நாடு மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கா பாருங்க. இப்ப அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா, பேசிருக்கீங்களா, பழகிருக்கீங்களா? இப்போ அவரை பத்தி நீங்க கேள்வி கேட்குறீங்க. அது தாங்க அவ்வளவு தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சீமான பேசினா தான் பிரபலமாக முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால பேசுறாங்க, பேசிட்டு போட்டோம். இந்த பாட்டு எழுதி புகழ் வருவர் ஒருவர், அதுல குற்றம் கண்டுபிடித்து புகழ் வருவர். இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, அவர் யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? தெரியும். இப்ப ஏன் அவர் பேசுறீங்கன்னா, என் மேல இப்படி வழக்க போட்டதுனால ஒரு கவனத்தை இழுத்து நானும் ஒரு ஆர்வம். இது ஒரு நோய் சமூகத்துல, இது ஒரு நோய். சீமானை திட்டுவது, சீமானை பத்தி பேசினா 4 பேர் கவனிக்கிறான், 4 பேர் பேசுறாங்க. இப்ப பல பேருக்கு படியிலக்கிற மகராசவே நான் தான்.
அவனை சிவனை ஓதுறானோ இல்லையோ சீமானை ஓதிட்டு தான் போயிருக்கான். நமச்சிவாய வாழ்கன்னு சொல்றானோ இல்லையோ சீமான் நாசமா போகன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. இது ஒரு கூட்டம் இருக்கு, அதுல இது ஒரு கூட்டம். இப்ப அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க, நீங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே? அவசர சட்டசபையை கூட்டி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து, இங்க பாருங்க எங்க மாநிலத்திலிருந்து ₹1 வரியை கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், ஏன்னா எங்க வரி பகிர்வை நீங்க கொடுக்க மாட்டீங்க, அப்ப நாங்களும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு, ஏன்னா சாத்தியமானதான். அப்ப ஏன்பா சாத்தியம் இல்ல, எல்லாம் சாத்தியம் தான் அப்படின்னு பேசியிருக்க. அப்படி நீ எனக்கு தர முடியாது, அவ்வளவுதானே. நான் உனக்கு என் மாநிலத்திலிருந்து வரி வருவாய் தர முடியாது. அவசரமா ஒரு சட்டசபையை கூப்பிட்டு எல்லா உறுப்பினர் ஒப்புதலும் போட்டு இவன் எதை எதிர்க்கிறவன் ஏற்கிறவன் தெரியும். எனக்கு வருவாய் நிதிநிலை அறிக்கையில எனக்கான உரிய நிதியை ஒதுக்கானாலும் பேசப்பட்டு எனக்கு இருக்கணும்னு பேசினா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன்மை பண்ணணும். சட்டசபை கூப்பிட்டு நமக்கு நிதிநிலை அறிக்கையில நம்மளை நிராகரிக்குது, நமக்கு வரி நமக்கு உரிய நிதியை ஒதுக்கி தரமாட்டேங்குது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இவ்வளவு நெருக்கடியை நம்ம உருவாக்குது. அதனால நமது மாநிலத்திலிருந்து எந்த வரியும் மத்திய அரசுக்கு போகக்கூடாது, இந்த ஒன்றிய அரசுக்கு போகக்கூடாது. அது ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியும் எந்த வரியும் போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு, வெள்ளக்காரங்காலத்துலதான் நம்ம வரிகூடா இயக்கம் நடத்த முடியுமா? இந்த கொடுங்கன் இந்த கொள்ளக்கார ஆட்சி, இது கொள்ள தானே. என் வரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா? சாத்தியா? என்ன பண்ணி போருங்க? நான் செய்யறேன், நீ என்ன பண்ணி போருங்க? சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகார திமிரு வந்தது? உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய வேடிக்கை பார்த்துக்குமா? ஐயா சாமி, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அதுக்கா இது 8 கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை, தன்மான பிரச்சனை, இது இனமான பிரச்சனை. இல்ல எது ஆணவம்? இல்ல நான் கேட்கிறேன், எது ஆணவம்? அவரு எல்லாரும் படிக்கணும்ன்றாரு, இவங்க என்னடா நோ 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 படிக்க கூடாதுன்றாங்க. எது ஆணவம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அக்கா கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நேட்ல இருந்து தர்மேந்திர பிரதான் என்ன ஆணவம்? என்ன ஆணவம்? எங்க ஆணவம் இருக்கு? சாமானிய மக்கள் படிங்கன்னு சொல்றது ஆணவமா? சாமானிய மக்களை நாங்க படிக்க விட மாட்டோம்னு திமுக சொல்றது ஆணவமா? ஆக இந்த அரசாங்கம் தான் ஆணவத்தோடு செயல்படுகிறது. இதை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக எடுத்து சொல்வோம். அண்ணன் ஸ்டாலின் எத்தனை ஷூட்டிங் நடத்தினாலும் என்னமே அவர் ஆக்டிங்ல இருக்காரா, இல்லைன்னா ஆக்டிங் செய்துட்டு ஆக்டிங்னா உண்மையான பொலிட்டிக்கல் ஆக்டிங்ல இருக்காருன்னா இல்ல, ஆக்டிங் பிளஸ் ஷூட்டிங்ல தான் இருக்காரு. அவருக்கே நம்பிக்கை இல்லை. இப்போ ஆக்டிங் ஷூட்டிங்லாம் பண்ணாதான் மக்களிடம் நாம் அணுக முடியும் ஒரு நிலைப்பாடை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதனால் பாஜக 2026 நோக்கி பலமாக நாங்கள் வெற்றி நடை போடுகிறோம். இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அக்கா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தம்பி இப்ப நீங்க நடிக்கிற படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது, ஹிந்தியில ரிலீஸ் ஆகுது, அதுலலாம் உங்களுக்கு பழமொழி தேவை, ஆனா மாணவர்கள் படிக்கிற இடத்துல மட்டும் இப்படி வந்துடுறீங்க. என்ன தம்பி இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது தம்பின்னு எவ்வளவு அன்பா சொல்றாங்க பாருங்களேன். தம்பி விஜய்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். தெலுங்கானால நான் இருக்கும்போது அவரோட படம் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு, ஹிந்தியில ரிலீஸ் ஆச்சு. அப்போ மும்மொழி கொள்கை, பலமொழி கொள்கை உங்களை வியாபாரத்துக்கு இருக்கலாம், ஆனா மும்மொழி கொள்கை குழந்தைகளின் அறிவாற்றலுக்கு இருக்கக்கூடாதா? நீங்க சொன்னீங்களா? இல்ல நாங்க தமிழ்ல மட்டும்தான் என்னோட படம் ரிலீஸ் ஆகும், ஏன்னா நான் தமிழன். இல்ல நாங்க தமிழ்ல மட்டும்தான் என்னோட படம் ரிலீஸ் ஆகும், ஏன்னா நான் தமிழன், நான் தமிழை போற்றுபவன். தெலுங்குலலாம் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, ரிலீஸ் பண்ணா நான் எதிர்ப்பேன் சொல்லலையே. அப்போ பல மொழி கொள்கை உங்களுக்கு தேவைப்படுகிறதை போல குழந்தைகளின் வருங்காலத்திற்கு பல மொழி கொள்கை தேவைப்படும். இதுலலாம் நீங்க கருத்து சொல்லாதீங்க தம்பி. இல்லங்க, ஒரு மாநிலத்துக்கு விருப்பம் இல்லைன்னா கட்டாயப்படுத்த கூடாது. கல்வி பொது பட்டியல இருக்குதுங்க, எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு ஏகப்பட்ட விஷயத்த பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க பாட்டுக்கு என்னத்தையாச்சும் பண்ணிடலாமா அப்படின்னு அண்ணன் கேள்வி எழுப்பியிருக்கா. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார், திட்டத்தை கொண்டு வருகிறார், மாநில அரசு அதை வேண்டாம், எங்கள் மாநிலத்துக்கு ஒத்து வராது என்று சொன்னால் அதை விட்டுவிட வேண்டும். அது தமிழ்நாடு அரசா சொல்லுது, தமிழ்நாடு மக்களுடைய குரல், அது தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் குரல். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பெருவாரியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கிறது. அந்த ஆட்சிக்கு அந்த மக்களுக்கு எது உகந்தது இல்லையோ இதை நிராகரிக்கலாம், அதை விட்டுவிட வேண்டும்.
ஆனால் பிடிவாதமாக நான் நிதியை கொடுக்க மாட்டேன் என்றால் இது எவ்வளவு பெரிய ஆணவத்தின் உச்சம் என்பதுதான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இந்திய மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. அண்ணன் இப்படி சொல்ல, அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல இந்த கல்வி என்ன பட்டியல் இருக்குது, பொது பட்டியல் இருக்கா, மாநில பட்டியல் இருக்கா, இந்த மாதிரி விவரம்லாம் அவருக்கு தெரியுமானே தெரியலைங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லுங்க, அப்புறம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, புதிய பட்டியல்ல இருக்கு, அவங்க பட்டியல்ல இல்ல. இது டிஃபென்ஸ் சார்ந்த ஒரு விஷயம் இல்ல. அத அமைச்சர் அன்பு கூர்ந்து தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கட்டக்கூடிய வரி பணத்துல நியாயமாக நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிதி ஒதுக்கீடு கேட்கிறோம். அதை மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்கள் ரத்தம் சிந்தி பெற்றிருக்கக்கூடிய உரிமை. அதை அவங்க நம்ம மேல மாத்துறதுக்கான அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது. எந்த மொழியை படிக்கணுங்கிறது தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் முடிவு செய்வார்கள். 10 வருஷமா ஆட்சியில் இருக்கிறாங்க. 3500 மீனவர்களும் இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்கிறாங்க. என்ன போக கடல்ல தாமரை மலர வைக்கிற போராட்டம்லாம் நடத்துட்டாங்க. ஆனா பாருங்க, தாமரை எங்கேயுமே மலர்ல. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் காணல. இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு அக்கா கேட்டிருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளிலே பாஜக ஒன்றியத்திலே பொறுப்பேற்று கொண்ட பிறகு ஏறத்தாழ 3544 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க ஆட்சி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் தமிழ்நாட்டிலேயே தாமரை மலராது. ஆனால் கடலில் தாமரை மலரும் என்று கடல் தாமரை போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்திற்கு பிறகு தாமரையையும் காணவில்லை, அவர்களையும் காணவில்லை. சொர்க்கமே என்றாலும்ல முதல்ல பார்க்க போறது 100வது பர்த்டே. ஆமா, 100வது பர்த்டேவை சேலத்துல ஒரு மூதாட்டி கொண்டாடி இருக்கிறாங்க. பேரம் பேத்தி கொள்ளு பேர எள்ளு பேர ஏகப்பட்ட பேர் அவ்வளோ படையே திரண்டு வாழ்த்தி இருக்கிறாங்கன்னா பாத்துங்க. எல்லாருமே இன்னைக்கு இங்கே இருந்தது வெரி பிளஸ்ட். அது நாங்கள் எப்பயுமே இதே மாதிரி பிளஸ்டாக தான் ஃபீல் பண்ணுவோம். அவங்களும் நிறைய இயர்ஸ் இருந்து எங்களுக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் எல்லாத்துக்குமே இது அன்எக்ஸ்பிளைனபிள் மூமெண்ட் தான். ரொம்ப பிளஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கம் கெடா வெட்டில் மக்கள் இப்படி என்ஜாயா இருக்க, இன்னொரு பக்கம் லீவு வேற, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு வேளாங்கண்ணி பக்கம் நிறைய பேர் படம் எடுத்துருக்காங்க. பயங்கர கூட்டம்னா பாருங்க. ஆளாளுக்கு 3 மாசமா தூங்கிட்டு இருந்த ஏசியை தூசு தட்டி எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. எதுக்கு ஒரு முறை சேஃபா சர்வீஸ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போது. அப்புறம் பார்த்துங்க, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே குழந்தைங்களுக்கு எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட பட்டியல் இருக்கு. மக்கள் கிட்ட கருத்துக்களை கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான பதில்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? வாட்டர்மெலன் தவறாம ஜூஸ் போட்டு குடிக்கணும், அது ரொம்ப நல்லது. காரமான உணர்வுகளை தவிர்த்துடலாம். வெளியில போற பிள்ளைகள், ஸ்கூலுக்குள்ள இருந்து வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம டெய்லி மோர், இளநீ, கம்பங்கூழ் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சா நம்ம பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கும். முதல் கம்பங்கூழ் சாப்பிட்றது எவ்வளவோ நல்லது. ஆனால் நிறைய பிள்ளைங்க பாட்டில் ஜூஸ்க்கு இதுன்றதுனால அதெல்லாம் உடம்புக்கு கேடு தான். இருவேளைகளும் குளிப்பது நல்லது. வாழைப்பழம் சாப்பிடலாம், சூட்டை குறைக்கும். கத்தாயை கொண்டு ஒரு துண்டு சாப்பிட்டா உடல் நலத்துக்கு வெள்ளைப்படுறது, உள்ள இருக்க வெப்ப சூடு குறையும். ஏன்னா ஆவாரம்பூ உள்ளுக்கு குழம்பு வச்சு சாப்பிடலாம். அது இல்லைன்னா தலைக்கு தேய்ச்சி குடிக்கலாம். வல்லாரைக்கீரை சட்னி மாதிரி செஞ்சு ஊட்டலாம், குளிர்ச்சியாக இருக்கும். வாரத்தில் 2 நாளாவது பழையது கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ப்ரீவியஸ் டேவே நாங்கள் எக்ஸ்ட்ராவே சாப்பாடு போட்டு நைட் ஊற வச்சு அதே சாப்பாடு தான் காலையிலே சாப்பிட்டுக்கிறோம். வெயிலில் போயிட்டு ஜில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஹீட்டாகவே குடித்தாவே தான் நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்க முடியும். நீங்கள் ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா ஜுரம் வரும், சளி பிடிக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேவனும் கம்மவும் நல்லது தான். எங்கள் அனுபவத்தில் நான் சொல்லலாம், சின்ன வயசு இருக்கும்போது வெயில் காலத்தில் நுங்கு ஏறி சாப்பிடுவோம், மரத்தை ஏறி இளநீ சாப்பிடுவோம், அடுத்து வெள்ளரி காப்பி சாப்பிடுவோம்.
அந்த மாதிரி கீரைகள்லாம் சாப்பிட்டு நாங்கள் சூட்டை தணிச்சு சூட்டு தணிக்க தெரியாமலே நாங்கள் சாப்பிட்டு சூட்டை தணிச்சிருக்கோம். கிராமப்புறத்தில் இருக்கும்போது கெவுரு கூழ், கம்பங்கூழ் எல்லா கூழ் வகைகள் அதிகமாக நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ நகர்ப்புறத்துக்கு வந்த பிறகு நாளடைவில் அந்த கெவுரு கூழ், கம்பங்கூழ் கிடைக்காம நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டது. அது கவலைக்குரிய விஷயமா நான் கருதுகிறேன். இந்த தலைக்கவசம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது எப்படி மாறி போச்சுன்னா, திருட்டுக்கு தலைக்கவசம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி மாறி போச்சு போல. இந்த காஞ்சிபுரத்தில் இப்போ ஹெல்மெட் மாட்டிட்டு ஒருத்தர் வராரு, ரோட்டோரமாக நிறுத்திருக்கிற வண்டி அப்படியே நைஸாக தள்ளிட்டு போறார். கொஞ்சம் சூதனமாக வண்டி வச்சிருக்கிறவங்கலாம் பத்திரமா இருக்க. காஞ்சிபுரத்தில் தான் இப்படின்னா, பீகாரில் பாருங்க ஒரு படி மேலே போய் வண்டியை திருடிட்டு போய் வெக்க பொருளை போட்டு மறைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த வண்டியை காப்பாற்றுறதுக்கு படாத பாடுபட்டு போல் இருக்கு. ஏகப்பட்ட டெக்னாலஜியை கொண்டு வர்றாங்க. இந்த வண்டி திருட்டை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரணும் போல் இருக்கு. बुढ़वन का रेलल नहीं जो फाइज में आदमी डरा जाए। திருட்டுக்கு ஒரு நியாயம் வேணாமா, எதை திருடுறதுன்னு ஒரு விவசாய வேணாமா அப்படின்ற மாதிரி ராஜஸ்தானில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, வீடியோவில் பார்க்குறப்ப ஏதோ சிலிண்டர் பாய் நினைப்பீங்க, ஆனால் இல்லை, சிலிண்டரை திருடிட்டு போயிருக்கா அப்படி ஒருத்தர். நாளுக்கு நாள் தங்க ரேட்டு ஏகப்பட்ட ரேஞ்சுக்கு ஏறிட்டே போயிட்டு இருக்குது. தினந்தோறும் புதிய உச்சம்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. என்னத்தை நம்மளால வாங்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்து ரொம்ப என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நகை வாங்குற மாதிரி அப்படியே பேசி உட்காந்து சரி நாளைக்கு வரேன்னு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது ஒரு 70-80,000 ரூபாய் மதிப்புள்ள நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சிசிடிவி பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி பைக் வச்சிருக்கிறவங்க, நகைக்கடை வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் உஷாராக இருக்கணும்னு இல்லை, எல்லாருமே எல்லா நேரங்கள்லையும் உஷாராக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு பார்த்துங்க. பாவம் மக்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்று இருக்கிறாங்க. நேராக அந்த டிராக்டர் பஸ் ஸ்டாப்போட சேர்த்து தள்ளிட்டு போயிருக்குது. அப்புறம் ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. ஆனால் கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.